அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபீன் அஸ்லி vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா சிம்பிளான பர்ஃபெக்டான முறையில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. அதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுற்றி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து அதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கரில் 5லேருந்து 7 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தயிர் வெங்காயத்துக்கு நான் பொடிசாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் நான் தயிர் சேர்த்து பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு பாயில்டு எக் இருந்தால் தானே அந்த பிரியாணி டேஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு சுவையாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம கரம் மசாலா, அதாவது அந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் அதை வீடியோவில் கேப்சர் பண்ணாமல் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த மட்டனை அதில் சேர்த்து அளவு தண்ணி, அதாவது 1 கிளாஸ் நீங்கள் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்ச அந்த தண்ணியவே சேர்த்துட்டு தண்ணி கொதித்து வரவும் அரிசி சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு டம்மில் போட்டுருங்க. அப்போ தான் பிரியாணி சுவையாக வரும், நல்லா வெந்து வரும். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.